الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، لقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. صدق الله العظيم. عن أبي الدرداء رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ قالوا: بلى يا رسول الله. الإصلاح ذات البين، الفساد ذات البين، الحالقة. لا أقول أنها تحلق الشعر ولكن تحلق الدين. رواه إمام أحمد في مسنده والترمذي وأبو داود أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகநாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில இஅ்திகாஃப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல், எவைகளில் நம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளில் முற்று முழுதாக விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைச்ச ரப்புல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்று வசியத்து பிறப்பிக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் நன்மையான காரியங்களை விளங்கி வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அதனால அந்த நன்மையான காரியங்களை செய்கிற விடயங்களை நாம் போட்டி போட்டுக் கொள்கிறோம். தொடுகிறது நன்மை என்று தெரியும், நோம்பு பிடிக்கிறது நன்மை என்று தெரியும், சதக்கா கொடுக்கிறது நன்மை என்று தெரியும். இவ்வாறு திக்ர் செய்யறது, ஹஜ் உம்ரா செய்யறது, ஃபர்லான கடமைகளும் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களும் இவைகளை நாம் சிலதை விளங்கி வைத்திருக்கிறோம், அதை செய்து கொண்டு வருகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான நன்மையான காரியங்களை மகத்தான கூடிய ரப்பிடத்திலிருந்து ஈட்டு தரக்கூடிய பெற்று தரக்கூடிய அமல்களை இபாதத்துகளை சொல்லி தந்திருக்கிறார். இந்த ஃபுதுபால அந்த அமல்கள் ஒரு அமலை பார்ப்போம் என்று கருதுகிறேன். ஆனா அந்த அமலை இந்த எம்மில் அதிகமானவர்கள் சொன்னாலும் மிகையாகாது. அந்த அமலை ஒரு வீண் வேலை, இதுல ஈடுபடுறது வீண் வேலை, தேவையில்லாத வேலை என்று சிலர் அதனுடைய நன்மையை விளங்காததினால் அவ்வாறு சொல்கிறார்கள், நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் நன்மையை விளங்கின போதிலும் இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கண்டிருக்க முடியாது, விட்டுட்டு வேலையை பார்ப்போம் அப்படி என்று சொல்லி அந்த அமலை விட்டு தூரமாகிறார். அது என்ன அமல்ங்கிறத இந்த ஃபுதுபால பார்ப்போம். அந்த அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது எடுத்த எடுப்புல இப்படி ஒரு அமல் இருக்குது, இதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லல. அந்த அமலை சொல்ல முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க,
அலா அக்பிருக்கும் பி அஃதல மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலா வஸ்ஸதகா, நான் உங்களுக்கு தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தரவா? தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தரவா? சுப்ஹானல்லாஹ். சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாப்பட்டவங்க? சஹாபாக்கள் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பி அமலி யுத்கில் ஜன்னah வ யுபாயிது அனின் நார். யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அமலை சொல்லிட்டாங்க, அந்த அமலை செஞ்சா நான் சொர்க்கம் போகணும், நரகத்தை விட்டு தூரமாகணும். இப்படி அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முன்னால இத சொன்னா வேணாண்டா சொல்லுவாங்க? சொன்னாங்க, காலு பலா யா ரசூலல்லாஹ், தாய சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் தொழுகையுடைய நன்மை என்ன. தொழுகை இல்லாட்டி இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை. நோன்பு வான அஜிசிபி, அல்லாஹ் சொல்றான் நானே கூலி கொடுக்கிறேன். சதக்காட நன்மை எல்லாருக்கும் தெரியும். காற்றை விட, நெருப்பை விட, தண்ணியை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒன்றுதான் சதக்கா. சதக்காக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. இவ்வாறுலாம் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இதை விட சிறந்த சொல்லவா? சொன்னாங்க சஹாபாக்கள், சொல்லுங்க யா ரசூல். சொன்னாங்க, அல் இஸ்லாஹு தாத்தில் பைன். கோபிச்சு கொண்டோ, சண்டை பிடிச்சு கொண்டோ, பிரிஞ்சு கொண்டிருக்கிறார்களே, இவர்களை ஒத்துமையாக்கி வைக்கிறது, இவர்களை சேர்த்து வைக்கிறது, இது நோன்பு பிடிக்கிறத விட, சதக்கா கொடுக்கிறத விட, தொழுகிறத விட அதிகமான நன்மை ஈட்டி தரும் சொல்லிட்டு சொன்னாங்க, அல் ஃபசாத், ரெண்டு நல்லா இருக்கிறவங்கள பிரிச்சு விடுறது, அவர்களை பிரிச்சு விடுறது எவ்வளவு பாரதூரம் சொன்னா சொல்லிட்டு சொன்னாங்க, இது வந்து சிறைச்சிடும். அல் ஹாலிகா, இது சிறைத்து விடும் சொல்லிட்டு சொன்னாங்க. முடிய சிறைக்கும் நான் சொல்ல வரையில அவரோட வாழ்க்கைக்கு தீனையே இல்லாம ஆக்கிடும். அவர் தெரியக்கூடிய தீனுடைய காரியங்களை விட்டு அவர் தூரமாக்கிடும். அவ்வளவு பயங்கரமானதுதான் நல்லா இருக்கிற ரெண்டு பேரை பிரிச்சு. குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் ஏராளமான இடங்கள்ல இந்த ஒத்துமையாக்கி வைக்கிறத பத்தி பேசி இருக்கிறான். சூரா நிசால அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா கைர ஃபீ கஸீரி மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகா அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹி பைனன் நாஸ். நீங்க பேசக்கூடிய இரகசியங்கள்ல அதிகமானதுல எந்த நலவும் கிடையாது, எந்த நலவும் இல்லை. இல்லா மன் அமர பிஸதகா, யாரு சதகாவை பத்தி உங்களுக்கு பரிமாறி கொள்றீங்க. இவர் கஷ்டத்தில் இருக்கிறார், இவருக்கு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறார், கடல்ல இருக்கிறார், நோயில இருக்கிறார், வாங்க இவருக்கு ஒரு உதவி செய்வோம், யார்கிட்ட போயிட்டு பேசுவோம், யாரு பிடிச்சவருக்கு செஞ்சு கொடுப்போம் என்று யாரு பேசிக் கொள்றாங்களோ, இந்த பேச்சு அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சு, இது சிறந்த பேச்சு. குர்ஆன் சொல்லுதோ, மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக பேசப்படக்கூடிய பேச்சு, அதுக்காண்டு கூட்டப்படக்கூடிய கூட்டங்கள், அதுக்காக எடுக்கப்படக்கூடிய முயற்சி, இது சிறந்த ஒரு முயற்சி, சிறந்த பேச்சு. அல்லாஹ் தொடர்ந்து சொல்ற, அவ் மஅரூஃப், நல்ல காரியங்களை பேசிக்கொள்றீங்க, இது பாவம், இதை விட்டுறோம், இது நன்மையான காரியம், நல்லதை பேசிக்கொள்றீங்களா, இதுவும் சிறந்தது சொல்லிட்டாங்க. அவ் இஸ்லாஹி பைனன் நாஸ், கோவிச்சு கொண்டோ, பிரிஞ்சு கொண்டோ, உறவை துண்டிச்சு கொண்டோ இருக்கக்கூடிய ரெண்டு பேரை நீங்க ஒத்துமையாக்கி வர்றீங்களா? ரெண்டு குடும்பத்தை ஒத்துமையாக்கி வர்றீங்களா? ஊர் பிரிஞ்சிக்கு ஊர் ஒத்துமையாக்கி வர்றீங்களா? இது சிறந்த பேச்சு என்று சொல்லிட்டு அல்லாஹ் நிறுத்தல. وَمَن يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ, யார் இந்த நல்ல செயல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, வேற எந்த நோக்கம் கிடையாது. இவருக்கு அல்ல குளிர்கார காயிற நோக்கம் இல்லை, இவங்க ரெண்டு ஒத்துமையாக்கி ஏதோ அடைஞ்சு கொள்ற நோக்கம் இல்லை. ஒரே ஒரு நோக்கம், இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்ற நோக்கத்திலே யார் இதை செய்வார்களோ, ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபஸௌஃப நுக்தீஹி அஜ்ரன் அதீமா. நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு குர்ஆன் சொல்லுதோ, நாம் அவர்களுக்கு மகத்தான கூலியை கொடுப்போம். அதே ரப்பல் ஆலமீன் இங்க சொல்றான், யார் ரெண்டு பேர் ஒத்துமையாக்கி வைப்பார்களோ அவர்களுக்கு ஃபஸௌஃப நுக்தீஹி அஜ்ரன் அதீமா, நாம் அவர்களுக்கு வெகு சீக்கிரம் மகத்தான கூலியை வழங்குவோம். இவ்வளவு என்று சொல்லல, இமாம் ஜமாத் ஒருத்தர் 25 மடங்கு நன்மை, இதுக்கு இவ்வளவு. இந்த நன்மையான காரியம், இந்த இபாதத், இந்த நல்ல செயலை செய்யறதுக்கு ரப்பு சொல்றான், நாங்க மகத்தான கூலியை கொடுப்போம். அல்லாஹ் இந்த சூரா ஹுஜராத்ல சொல்லுவார், ஃபாஸ்லிஹு பைனஹும், மூமின்கள் சகோதரர்கள், மூமின் இஹ்வா, ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், அந்த ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் ஒத்துமையாக்கி வையுங்க என்றெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒத்துமையாக்கி வைக்கிற அமலுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்கடா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி ஷரீஃப்ல
தனி பாடத்தை கொண்டிருக்கிறாங்க. கிதாப் அல் இஸ்லாம், ஒற்றுமையாக்கி வைக்கக்கூடிய பாடம். அது கீழே இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேள்விப்படுகிறது, மதீனால ஒரு பகுதியில அந்த ரெண்டு கூட்டத்தினர்கள் சண்டை பிடிச்சி பிரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, கோவிச்சு கொண்டிருக்கிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, வாங்க போயிட்டு அவர்களை ஒத்துமையாக்கிட்டு வரும். இந்த நல்ல காரியத்துக்கு போயிட்டாங்க. நீங்க எல்லோருக்கும் தெரியும், மஸ்ஜித் நபவியுடைய இமாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது யாரும் தொழுக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, தொழுகையுடைய நேரம் வந்துட்டது, அதான் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில பிலால் ரலியல்லாஹு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப தாமதமாகிட்டு, காமத்துடைய நேரம் நெருங்கிட்டு. இப்ப என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்க, போயிட்டு கேட்டாங்க, நீங்க தொழுகிறீங்களா அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க விரும்புனா நான் செய்றேன். இகாமத் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னுக்கு வந்தாங்க, தக்பீர் கட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு வந்தாங்க. வந்து முன் சப்புல வந்து நின்றாங்க. சஹாபாக்கள் விளங்கின உடனே அவங்களுடைய கை மீது கையை தட்டினாங்க. அபூபக்கர் விலகி கொண்டாங்க. முதுகு நெஞ்சு திரும்பி பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிள் செஞ்சாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்க தொழுவீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முதுகு நெஞ்சு திரும்பாம அப்படியே பின்னுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்காய் தொழுவிச்சாங்க. தொழுச்சு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க. இமாமுக்கு சந்தேகம் வந்தா பெண்கள் தான் கையை தட்டுவாங்க, கை மீது கையை. ஆண்களாகிய நாங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லணும் என்ற பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்டா, இமாம் ஜமாத் எவ்வளவு முக்கியமான அமல். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் வந்துரோனும், சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க என்றாலும் வைத்திருக்கிற வேலை மிக முக்கியமானது, மகத்தான கூலியை ஈட்டி தரக்கூடியது. அஜ்ரன் அஸீமா, ரெண்டு பேர் ஒத்துமையாக்கி வச்சா அதுக்கு கிடைக்கிற கூலி மகத்தான கூலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலையை முடிச்சிட்டு ஒத்துமையாக்கி வச்சுட்டு வந்து சேர்ந்தாங்க. அதே புகாரி ஷரீஃப் என்னும் ஒரு ரிவாயத், குபால ரெண்டு கூட்டத்தினர் கல்லால் எரிஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேக்குறாங்க, என்ன அவசரமா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, யாரு ரெடி என்ன அங்க கூட்டிட்டு போக, நான் போய் அவங்கள ஒத்துமையாக்கி வச்சுட்டு வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கேல்ல, அவங்க பார்த்துக்கட்டும், அங்க இருக்கிற யாரையும் ஒத்துமையா கூடட்டும், இல்ல நீங்க போய் ஒத்துமையாக்கிட்டு வாங்கன்னு அனுப்பல. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மையை விட்டு நானும் மஹ்ரூமானவன் இல்லை, எனக்கு இந்த மகத்தான கூலி கிடைக்கணும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். ஒரு சஹீஹ் புகாரில வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுஜ்ரால் அறையில் இருக்கிறாங்க. அவங்க அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களோட வீடால அறை. மஸ்ஜித் நபவிக்குள்ள சத்தம் கேட்குது. ரெண்டு பேர் அவங்களோட வாக்குவாதம் கூடி சத்தம் உயர்ந்து கொண்டு போகுது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கடன் கொடுக்கணும். இவர் கடனை கேட்கிறார், அவர் ஒன்று சொல்றார், சத்தம் கூடிக்கொண்டு போகுதோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை நீக்கி பார்த்தாங்க, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் கூடிக்கொண்டு போகுது, சண்டை வார அளவிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ரெடியாகி கொண்டு வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கேட்டாங்க, இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு, தந்து படையலான்னு சொல்றாரு, உங்களுக்கு இந்த கடல் அரவாசியை விட்டு கொடுக்கலுமா? அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னா நான் முழுமையா விட்டு கொடுத்துறேன். சொன்னாங்க, இல்ல நீங்க முழுமையா விட்டு கொடுக்க வேணாம், அரவாசியை விட்டு கொடுங்க. இவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க அந்த அரவாசியை தேடி கொண்டு கொடுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீண் வேலை இருக்கல, அவர்தான கொடுத்தாரு, வாங்கி கொள்ளட்டும், அவங்க ரெண்டு பேரும் பார்த்து கொள்ளட்டும், நமக்கே தேவையில்லாத வேலை இருக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கானாங்க மகத்தான கூலி இருக்கு. இன்னைக்கு நம்மளே எத்தனையோ பேர் கோவிச்சு கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்கள் துண்டு தூளாக இருக்கு, ஊர் பிரிஞ்சிருக்கு. சில மஸ்ஜிதுகள்ல நிர்வாக தெரிவுக்கு பின்னாலே பழைய நிர்வாகம் புதிய நிர்வாகத்தோட பேசுறது இல்ல, பழைய நிர்வாகத்தோட கொஞ்சம் பேர், புதிய நிர்வாகத்தோட கொஞ்சம் பேர் அவங்க பிணங்கி கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நிறுவனங்கள்ல அதுல இதுல இன்னைக்கு உம்மத்து துண்டு தூளாக இருக்கு. இயக்கம் என்ற ரீதியில, மார்க்கம் என்ற ரீதியில, அரசியல் என்ற ரீதியில துண்டு தூளாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாங்க அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு மஹ்ரூமாய் கொண்டு போறோம். அல்லாஹ்வுடைய உதவி ஒன்றுபட்டு இருக்கிறதுல இருக்கு. குடும்பங்களுக்குள்ள பாப்பா பிள்ளையோட கதைக்கிறீங்களே, உம்மா மகளோட, பாப்பா மகனோட, பிள்ளைகள் பெற்றோரோட, சகோதரங்களோட சகோதரிகளோட அற்பமான துனியாவுடைய இந்த அற்பத்தை அடையிறதுக்காக குடும்பங்கள் எல்லாம் துண்டு தூளாக இருக்கு. லேசான பாவம் இல்லை சகோதரர்களே. குடும்பத்தை துண்டிச்சு கொண்டு, இரத்த உறவை துண்டிச்சு கொண்டு செய்யற அமல்கள் கபூலாகாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு மஹ்ரூம் ஆகிடுவாங்க. அவங்க அமல்கள் மேல உயர்த்தப்படாது, கடமை நீங்கும், கபூலாகாது. தொழுதாலே தொழுகை கடமை நீங்கிட்டு
கபூலாகிட்டா இல்ல ஒத்துமையாக வரை சொல்லப்படும். அவர்களை விட்டு வைங்க ஒத்துமையாக வரை. சொர்க்கம் போகலும் அவனாலே லா யதுல் ஜன்னத்துல் காத்தியா. குடும்ப உறவுகளே, இரத்த உறவை துண்டித்து வாழ்றவன் சொர்க்கம் போக மாட்டான். குடும்ப உறவை முறிச்சு கொண்டிருக்கிறதுக்கு இஸ்லாம் எந்த வகையை அனுமதிக்கிறது? நிறைய கணவன் மனைவிமார் கோபிச்சு கொண்டு பிரச்சனைப்பட்டு பிரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சிலட்ட போய்த்து வாங்க வாப்பா கொஞ்சம் போய்த்து பேசுவோம், ஒத்துமையாக்க வேண்டாம் சொல்ற வார்த்தை என்ன, ஆளை விட்டா போதும், அவங்க பாத்துக்கலாம். ஆளை விட்டா இருக்க மட்டும் இருக்கிற வேலை இல்லை, இது உம்மத்திலே பொறுப்போ. குர்ஆன் சொல்லுது வைக்கோ, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒத்துமையாக்கி வைங்க. இதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி மகத்தான கூலி. பாவம் தெரியாதனத்தினால சண்டை பிடிச்சு கொண்டு பிரிஞ்சு வாழ்றாங்க. அமல் ஒன்றும் கபூல் ஆகாது. ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்க, முன்சப்ல தொழுகிறாங்க, அமல் ஒன்றும் கபூல் ஆகுது இல்லை. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வீண் வேலை இல்லை. எங்க ஒவ்வொருத்தருடைய கடமுறை இபாதத், மகத்தான கூலியை ஈட்டி தரக்கூடிய இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாத வேலை இருக்கல. எந்த அளவுக்கு இமாம் ஜமாத் நடத்தணும் தெரியும். இமாம் மஸ்ஜிதுடைய நபவி, மஸ்ஜித் நபவியுடைய அப்படி இருந்தும் அதை முடிச்சுட்டு வருவரை அங்க போய் நின்றான். அதனால சகோதரர்களே, இதை செய்யும் போது சரியான கஷ்டம் தான், லேஸ் இல்லை. எப்படி தொழுகிறதுக்கு ஒரு சிரமம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு பழகிட்டோம் தொலை. நோம்பு பிடிச்சா பசியில இருக்கணும், சதக்கா கொடுத்தா பணத்தை இருக்கணும். அதே மாதிரி இந்த அமல்ல ஈடுபடத்துல ஏற்றி பேட்டிகள் வரும். உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க என்று சொல்லுவாங்க, நீங்க இதை தலை போடாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஏசி பேச்செல்லாம் வரும். இதையெல்லாம் சகிக்கணும், இதை பொறுத்து கொள்ளணும். இதை பொறுத்து கொள்ளையிலும் தான் இவரை இறங்கணும். இல்ல இவர் ஒத்துமையாக்க வைத்து இவரும் கோபிச்சு கொண்டு இருக்கிறதை துண்டாக்கிட்டு வாரதில்லை. அல்லாஹ் மன்னிக்கோடு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்று சில குடும்பங்கள் அவங்களுக்குள்ள தர்க்கங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள அவங்க பிரிகிற நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் குர்ஆன் சொல்லுது, இப்படி ஒரு நிலைமை இருக்கிறா, கணவன் மனைவி பிரச்சனையா அவங்க தாங்களே சீராக்கி கொள்ளும். அந்த பிரச்சனை வெளியில வரக்கூடாது, பிள்ளையில கூட தெரியக்கூடாது, வரும். அவங்களே முடிச்சுக்கொள்ள பார்க்கணும். சரி ஏழுது இல்லை, இதுக்கு மேல இருந்தா வெடிச்சிரும், பிரிகிற நிலைமை வந்துட்டா குர்ஆன் சொல்லுதோ ரெண்டு தரப்புல இருந்தும் கணவன் புறத்தாலே மனைவி புறத்தாலேயும் வந்து அவர்களை பேசி கதைச்சு ஒத்துமையாகும். குர்ஆன் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுதோ, இயுரீதா இஸ்லாஹா யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. அவர்கள் இருவருடைய நோக்கமும் ஒன்று சேர்த்து வைக்கணும் என்ற நோக்கம் இருக்குமாக இருந்தா அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்த்து வைக்கும். இன்னைக்கு போறது எதுக்கு? தெரிவி சேரதோ, ஒரு மூத்த மாமா, இவர் அவரே, இவர் பொஸ்ஸோ, மார்க்க அறிவிக்கா, இதுல எப்படி நடந்து கொள்ளணும் இதெல்லாம் தெரியாது. இப்படியானவங்களை கொண்டு போய்த்து அங்க போய்த்து பேசுறது என்ன, நாங்க யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. இவர்கள் பெருமையையும் குடும்ப பெருமையையும் அதையும் இதையும் பேசி இருக்கிறதையும் துண்டு தூளாக்கிட்டு வரணும். ஒத்துமையாக்க போனோம். சும்மா விட்டீண்டா சரி அவங்க சேர்ந்திருப்பாங்க, சும்மா விட்டீண்டா சரி ஒத்துமையா ஆயிப்பாங்க. இவங்க ஒத்துமையாக்க போய்த்து இவர்களும் சண்டை பிடிச்சி இவர்களுடைய பெருமைகளை பேச போய்த்து அங்க துண்டு தூளாகிட்டு வராங்க. இப்படி இல்லை. அதான் சொன்ன, இதுக்கு தியாகம் ஒன்று செய்யணும். இந்த தியாகத்தோட இந்த அமலை செய்வோமாக இருந்தா இதுக்கு மகத்தான கூலி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இந்த ஹதீஸுடைய முதல் பாட். மகத்தான கூலியை ஈட்டு தரக்கூடியது ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிறவங்களை ஒத்துமையாக்குறது. இதுக்கு ஆப்போசிட் நல்லா இருக்கிறவங்களை பிரிஞ்சு விடுறது. நல்லா ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஒரு நிர்வாகம் நல்லா போய்த்து கொண்டிருக்குது, வீண் சந்தேகங்களை உண்டு பண்ணி வீண் குழப்பங்களை உண்டு பண்ணி நிறுவனங்கள் நல்லா செஞ்சு கொண்டிருக்காங்க, வீண் சந்தேகங்களை உண்டு பண்ணி குழப்பங்களை உண்டு பண்ணி ஃபித்னாவை உண்டு பண்ணக்கூடிய அவன் எப்படியாப்பட்டவனா இருப்பான்? நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அலா உக்பிருக்கும் பிஷிராரிக்கும், உங்களை கெட்டவனை சொல்லவா, உங்களை ஆக மோசமானவனை சொல்லவா, உங்களை ஆக கீழ்த்தரமானவனை சொல்லவா? சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க ஆக மோசமானவன் யாரு? சொன்னாங்க, அன்னமாமுன பில் அல்மஷாஉன பின் நமீமா, அல்மஷாஉன பின் நமீமா, அல்முஃப்ஸிதுன பைனல் அஹிப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக மோசமானவன் யாரு தெரியுமா? கோல் சொல்லி தெரியல, அங்க உள்ளது இங்க போட்டு கொடுக்குற, இங்க உள்ளது அங்க போட்டு கொடுத்தோ, இவரோட உள்ளத்துல அவரை விருப்பம் உண்டாக்கி அவரோட உள்ளத்துல இவங்களோட விருப்பம் உண்டாக்கி அவங்களோட உள்ளத்துல நல்ல சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, சமூக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நல்லதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இவர்களை பத்தி நீ சந்தேகங்களை இதுகளை உண்டு பண்ணக்கூடியவன், இவன் வந்து நல்லவன் இல்லை கெட்டவன் சொன்னாங்க.
நல்லா 2 பேர் பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவர் போய் அவர்கிட்ட செல்ற, நீங்க கொடுக்குறீங்க எப்படி சும்மா, இவருக்கு ஏண்டா இவங்க 2 பேரும் தொடர்ந்து போனாலும் எங்கேயோ போயிட்டுருவாங்க. இவருக்கு பிடிக்குது இல்ல. இதுக்கு மெயின் காரணம் ஹசத். இவங்க 2 பேரை விட்டா எங்கேயோ போயிடுவாங்க, இவங்க நல்லா இருந்துருவாங்க. அதனால பேய் நிக்காது. சில குடும்பங்களுக்குள்ள சில நானாவும் தங்கச்சியும் நல்ல ஒத்துமை, இது தாத்தாக்கு பிடிக்குது இல்ல. இவங்க போறாங்க வராங்க, இவங்க ஒன்னா ட்ரிப் போறாங்க. இப்ப இவங்க பேரு சொல்ற, நீ அவனுடைய பேச்சு பண்ணி அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான். இது நோக்கம் என்ன? நலவில்லை. இப்படி சொல்லி வெறுப்ப உண்டாக்கணும். அப்ப இவங்களுக்கு தொடர்பு குறைஞ்சிடும். இவங்க இப்படி நல்லா பேசி வாழ்ற நிக்காட்டிடலாம். இந்த நோக்கத்தோட குழப்பத்தை உண்டு பண்ண யார் இந்த வேலையை செய்வானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக மோசமான. இன்னைக்கு நாங்க ஏராளமா பார்க்கிறோம். ஒரு நல்லா நடந்து கொண்டீங்க, நல்ல சேவைகள் நடந்து கொண்டீங்க, சமூக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கீங்க, இவருக்கு தாங்க முடியதில்லை. இவருக்கு சும்மா சந்தேகங்களை உண்டு பண்ணது. சந்தேகம் பயங்கரமானது. அதான் சொல்லலாம், இய்யாக்கும் வல்வன் ஃபஇன்னல் வன்ன அக்தபுல் ஹதீஸ். சந்தேகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், சந்தேகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இன்னும் குர்ஆன் சொல்ற, இன்ன பாவல் வன்னி இஸ்முன். நீங்க என்ன கூடிய வீண் சந்தேகங்கள பாவம், பாவம் உங்களுக்கு. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சும்மா இப்படி செய்து கொண்டாரவங்க இருக்கிறாங்களே, இவங்களை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? ஒருத்தன் வந்து செய்தி சொன்ன ஆராய்ங்கன்னு சொல்லல. அந்த ஆயத்துல சொல்லும் பொழுது, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபரின் ஃபதபயனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். உங்கள்ட்ட ஒரு பாவி உங்கள்ட்ட ஒரு செய்தியை கொண்டு வரானா, எடுத்தெடுப்புக்கு எச்சரிக்கை வைக்கிறாங்க, எடுத்தெடுப்பு அதை பரத்த வைக்கிறாங்க, எடுத்தெடுப்புக்கோ சீரழிக்க போயிடாங்க. கொஞ்சம் யோசிங்க, ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான், இதுல என்ன தீனுடைய நலவு இருக்குது, என்னத்துக்காக சொல்றான்? இதை சொல்லி இவன் குளிர்காய பார்க்கிறானா, இவனுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போகுதா? எல்லாம் யோசிங்க. குர்ஆன் சொல்லி யோசிக்காம இதுக்கு ஆக்ஷன் எடுக்க போவீங்கடா, ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். இத பத்தி நீங்க பின்னால கவலைப்படுவீங்க, பின்னால நீங்க கவலைப்படுவீங்க. அவங்க சொன்னதை கேட்டுக்கொண்டு பேசி பேசி நல்ல செயல் நலவுகள் நடக்கிற ஏராளமானது இல்லாம அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாகுது. எத்தனையோ ஏழைகளுக்கு பேசி சேர வேண்டிய நலவுகள் இல்லாம ஆகுது. تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. நலவுக்கு உதவியாரி, பாவத்துக்கு உறவு முறிவுக்கோ குழப்பத்துக்கு காரணமாக இருக்காங்க. இந்த பிரிவினை உண்டு பண்றது, மக்கள் உள்ளத்துல வீண் சந்தேகங்களை உண்டு பண்ணி பிரிவினைகளை உண்டு பண்றது, இது நல்ல ஒரு சாலிகான மனிதன் தன்மை இல்லை, ஷைத்தானுடைய தன்மை. ஷைத்தான் ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானுடைய கூட்டாளி, ஷைத்தானுடைய டீமை சேர்ந்தவர். ஏன்னா ஷைத்தானுடைய வேலை என்ன? ஷைத்தானுடைய வேலைய விரோதங்களை உண்டு பண்றதா ஷைத்தான். நம்ம யுரிது ஷைத்தான் அன் யூகிய பைனக்கும் அல் அதாவா வல் பக்லா. கோபத்தை, விரோதத்தை, சண்டைய, சச்சரவுகளை, பிரிவினைகளை, ஊரை பிரிச்சு விடுறவன், குழப்பத்தை உண்டு பண்றவன், இதுதான் ஷைத்தானுடைய வேலை. இந்த வேலையை செய்றவன் யாரு? இதுல ஈடுபடுறவன் யாரு? அவன் ஷைத்தானுடைய கூட்டாளி. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லு. சந்தேகங்களை உண்டு பண்ணி அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எப்படி ஒற்றுமையாக்கி வைக்கிறது நல்ல அமலோ இபாதத்தோ மகத்தான கூலி இருக்கிறதோ, இந்த செயல்ல யார் ஈடுபடுவாங்க? அங்க உள்ள போட்டு கொடுத்தோ சில வேலையாகுதான். அவனுடைய குறையை தேடிக்கொண்டு புறம் பேசி தெரியல, லேசி இல்ல. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுல் ஜன்னத் நம்மா. இந்த கோட் சொல்லி தெரிகிறவன் ஒரு காலம் சுவர்க்கம் போக மாட்டான், சுவர்க்கம் போக மாட்டான். சகோதரே, மனிதன்டா எல்லாத்தையும் தவறுகள் இருக்கு, தவறு இல்லாத மனிதன் இல்லை. மனிதன் தவறுகள் இருக்கும், தவறு குற்றமுறை இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான். சகோதரர்களே, எல்லாரும் நல்லவனும் இல்லை, எல்லாரும் கெட்டவனும் இல்லை. நாங்க எதை வச்சு சொல்றோம்? யாருக்கு நலவு அதிகமா இருக்குதோ அவர் நல்லவங்கிறோம், யாருக்கு கெடுதி அதிகமா இருக்கு அவனை கெட்டவனுங்கிறோம். கெட்டவண்டையும் நல்லவைகள் ஏராளமாக இருக்குது, நல்லவண்டையும் தவறுகள் இருக்கத்தான் செய்யும். மனிதன் அல் இன்சான் பைனல் ஹத்இ வன் நிஸ்யான், மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான்.
சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஆகப்பெரிய பாவம், பெரும் பாவங்கள் ஒன்று. நல்லா இருக்கிறவங்களை பிரிச்சு விடுற, நல்லா இருக்கிற ஊரை பிரிச்சு விடுற, நல்லா இருக்கிற நிர்வாகத்தை பழப்புற, நல்லா இருக்கிற மதரசாவை பழப்புற. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது லேசான பாவம் இல்லை, பெரும் பாவங்கள் ஒன்று. அதனால எங்களுக்கு முன்னால நன்மையான காரியம் இருக்குது. எங்களோட குடும்பங்கள்ல ஏராளமானவங்க கோவிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஊர்ல முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இவங்க முன்வாங்க, பேசுங்க, கதைங்க, ஒத்துமையாக்கி வைக்க. இது எந்த அளவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டீங்கன்னா அந்த ஒத்துமையாக்கி வைக்கிறதுக்கு. பொய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியும். பொய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியும். பொய் சொன்னா ரஹ்மத்துடைய மலக்குகள் இவரை விட்டு பல மைல் தூரம் விரண்டு வர்றாங்க, நாத்தத்தால். அதுல இந்த வார துரு வாடையால பல மைல்கள் விரண்டு வர்றாங்க. அப்படியான பாவம் தான் பொய். புகாரிலே ரிவாயத் உம்முல் சுமதியா ரிவாயத் செய்றாங்க, லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். ரெண்டு பேரும் ஒத்துமையாக்கி வைக்கிறதுக்கு யார் பொய் சொல்லுவானோ அவன் பொய்யன் இல்ல. நலவுகளையும் சொல்லி அதோட நலவுக்காக கொஞ்சம் சேர்த்து சொல்றாரு. உதாரணத்துக்கு ரெண்டு பேர் கோபமா இருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் அவரோட பேசுற நேரமெல்லாம் அவர் உங்களை பத்தி நல்லா தாப்பா பேசுறாரு, அவர்களுக்கு உங்களை பத்தி கெட்ட எண்ணம் ஒன்றும் இல்லை, அவர்கள் நல்லா பேசவே இல்லை. இவர் அவரோட பேசுற சொல்றார், அவர்கிட்ட அவர் சலாம் சொன்னார், உங்களுக்கு அவர் சலாம் சொல்ல இல்லை. எதுக்காக சொல்றாரு? இப்படி சில ஒத்துமையாகட்டும். இப்ப இவரோட உள்ளத்துல இருக்கிற கல் நெஞ்சம், இந்த விரோதம் இப்படி சொல்ல சொல்ல அவன் உள்ளத்துல ஒண்ணுமே, நான் தானே அவனை கேட்டவன் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவனி சலாம் சொன்னானா ரைட்டா சரியானு சொல்லாட்டி அவர் உள்ள வேலை செய்யும். திடீர்னு எங்கேயாவது கண்டுவாங்க, அவர் சலாம் சொன்னார், ஒரு பதில் சொல்லிட்டாரு, ஒத்துமை ஆயிட்டாங்களா? யார் இதுக்கு வேண்டி பாடுபட்டாரோ அவர் குர்ஆன் சொல்றது அஜ்ரன் அதீம், மகத்தான கூலி, மகத்தான கூலி. வேற ஒன்றுக்கு பொய் சொல்லலாம். இதுக்கு இஸ்லாம் பொய்ய கூட அனுமதித்திருக்குது. அவ்வளவு ஒரு முக்கியமான அமல், முக்கியமான ஒரு இபாதத். இதை விட்டுற இயலாது. இது மெயின் வேலை, தேவையில்லாத வேலை நீடிக்க இயலாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எங்களுக்கு மத்தியில் முதலாவது பிரிவினைகள், சண்டைகள் வராம எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கே ஸ்டார்ட் ஆகிற பிரிவினை பேச்சு கூடி கூடி இவர் நான் சொல்றது சரி என்றதை எங்க அதிகமாக உறுதிப்படுத்த பார்ப்பாரோ அங்கதான் வெடிக்கும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன ஸஈம் ஸஹீஹன் ஹதீஸ், அன ஸஈம் மன் தரக்கல் மிரா. நான் பொறுப்பு, தகுதியாக இருந்தும் விவாதத்தை யார் விடுறாரோ ஃபீ ரபதில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய ஓரத்துல பெரிய மாளிகை பெற்றுக் கொடுக்க நான் பொறுப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு விளங்குது, இப்ப பேச்சுவார்த்தை போகுது, ஏதாவது நடக்குது, இவர் நான் சரியங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு போறாரு, போற நேரத்துல வெடிக்க பாக்குது, இவருக்கு விளங்கு இதுக்கு மேல போனா வெடிக்கும், வெடிச்சா குடும்பம் துண்டு தூளாகும், குடும்பத்துல உறவு இல்லாம போகும், நானோட உறவு இல்லாம போகும், தங்கச்சியோட உறவு இல்லாம போகும், இதனால பிரிவினை உண்டாகும். இவர் விடுறாரு, இவருக்கு ஏழும் வாதாடு, இவருக்கு ஏழும் வாதாடு, இவர் ஹக்கள் இருக்கிறாரு என்று அந்த ஹதீஸ் அப்படியே சொன்னாங்க. சில ஹக்கள் இருக்கிறார் தெரிஞ்சும் யார் இந்த தர்க்கத்தை விடுவாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்தாங்க, நான் சுவர்க்கத்துல ஒரு ஓரத்துல பெரிய மாளிகை பெற்றுக் கொடுக்க நான் பொறுப்பெடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அப்படியாப்பட்ட கட்டங்களை விளங்குதா? அல்லாஹ் நாளைக்கு வெளியாக்குவான் ஹக்க. நாளைக்கு அல்லாஹ் நாங்க விடுறோம், அல்லாஹ்க்காக ஏன் விடுறோம்? இதனால பிரிவு வந்துரும், பிரச்சனை முத்திரும், அடிதடி கொண்டு விட்டுரும், வாழ்க்கையில பேசலாம் நிலைமை உண்டாக்கிறோம், விடுவோம் பேச்ச. அல்லாஹ் பார்த்துக்கட்டும், அல்லாஹ் நிச்சயமா கியாமத்துல பார்ப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களிடமிருந்து மக்களுக்கு என்ன போகணுமோ அதை நீங்க சரியாக நிறைவேற்று, மக்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்க சரியா நிறைவேற்று, அதை சரியா செஞ்சிருங்க. மக்களிடமிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஹக்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. சஹீஹான ஹதீஸ். மக்களிடமிருந்து உங்களுக்கு வர வேண்டியதை அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க, உங்களிடமிருந்து போக வேண்டிய சரிவர நிறைவேற்றுங்க. சுப்ஹானல்லாஹ். இது வந்துட்டா எங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. கோர்ட்ல இருக்கிற எத்தனையோ கேஸில் வித்ரோ ஆகிறோம், வாபஸ் பெற்றோம், எல்லாம் விட்டு போயிடும். இன்றைக்கு நடந்திருக்கிறது என்ன? நாங்க மற்றவனுக்கு என்ன செய்யணும்,
எப்படி நடக்கணும்ங்கிறது யோசிக்கணும். மத்தவன் எனக்கு என்ன செய்யணும், அடிமட்டத்தில் தான் நடக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட யோசிக்கலாம், பிள்ளை எப்படி நடக்கணும், பெற்றோர் யோசிக்கிறாங்க நான் பிள்ளைகளோட எப்படி நடக்கணும். கணவன் மனைவி இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கிறார், ஆனா கணவன் யோசிக்க நான் எப்படி மனைவிட நடக்கணும். மனைவி கணவன் சரியா நடக்கணும் எதிர்பார்க்கிறார், நான் எப்படி கணவனோட நடக்கணும். அக்கள் என்ன கணவனுக்கு செய்ய வேண்டிய அதை யோசிக்கிறாங்க. இல்ல முதலாளி தொழிலாளி முழுமையா எதிர்பார்க்கிறார், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், கூட வேலை செய்யணும், டைம் தரணும், கூப்பிட்டோன்னு வரணும். முதலாளி யோசிக்கிறார் இல்லை எவ்வளவு செய்யறான், நான் இவனுக்கு என்ன செய்யணும், நான் இவனுக்கு என்ன உபகாரம் செய்யணும், நான் இவனோட எப்படி நடந்து கொள்ளணும், இவன் மீது எனக்கு இருக்கிற ஹக்குகள் என்ன, நாளைக்கு எல்லாம் கேட்பானே. இதை இவர் யோசிக்கிறார் இல்லை. இதனால நம்ம உலகத்திலேயும் மற்றவன் இந்த வாரத்தை முழுமையா அடைய பார்க்கிறோம். எங்கிட்ட இருந்து நாங்க செய்ய வேண்டியதுல குறைபாடு செஞ்சு கொண்டோ சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் அனைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக மஸ்ஜிதுகளோடு ஒற்றுமையாக இருந்து நாம் இந்த சமூக பணியில ஈடுபடும். எத்தனையோ ஏழைகள் பசியில கஷ்டத்தில ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறாங்க. சகோதரர்கள் அல்லாஹ் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு தந்திருக்கிறான். நாங்க மாத்திரம் உண்டு பருகிட்டு போறதுக்கு இல்ல, மற்றவர்களை கவனிக்கிறது, மற்றவர்களை கவனிக்கிறது. இது ஒரு சிஸ்டமாக நிர்வாகிகளோடு ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று கை கோர்த்து இந்த நல்ல காரியத்தில் ஈடுபட வேண்டாம். எத்தனையோ ஏழைகளை கரை சேர்த்து சகோதரர்களே, இந்த 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா கொடுத்து முடிக்காது. ஒரு திட்டமிட்டு அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்பு நாளைக்கு கேட்பான். சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக சிறந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத் கேட்கப்பட எது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத் என்ன சொன்னா, சுரூருன் துத்கிலு அலா கல்பி முஸ்லிம், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது. எப்படி அவரை பணத்தாலையா உடலாலையா பொருளாலையா நேரத்தாலையா எதை செஞ்சு ஒருத்தரை சந்தோஷப்படுத்திடுவோம், இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத்னு சொன்னாங்க. மனிதர்கள் ஆக சிறந்தவர்கள் அன்பாவுலினால், மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கிறவர்கள் தான் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இபாதத் மக்களை சந்தோஷப்படுத்துறது, முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒற்றுமையாக இருந்து வீண் பிளவுகளை, வீண் சண்டைகளை, வீண் சஞ்சரவுகளை, வீண் சந்தேகங்களை ஊற்றுறதுல இருந்து, சந்தேகம் ரொம்ப பயங்கரமானது. இப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து எங்களையும் பாதுகாத்து நம்ம சமுதாயத்தையும் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கு தருவானாக. எல்லாம் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாயினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ஒரு அம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மூத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக, நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுடைய தேவைகள் யாரை நீயே பூஷன் கொடுப்பாயாக. யாரெல்லாம் கியாமத்து நாள் வரையும் உன்னுடைய தேவைகளை நீயே பூஷன் கொடுப்பாயாக. யாரெல்லாம் இவாதத்தினால செழிப்பு உண்டு பண்ணுவாயாக, ஒற்றுமை ஐக்கியத்தை உண்டு பண்ணுவாயாக, சுவிச்சத்தை உண்டு பண்ணுவாயாக. யாரெல்லாம் இஸ்லாமிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் விசேஷமாக யாரெல்லாம் அந்த பலஸ்தீனை கூட முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. யாரெல்லாம் பசியில பாடுகிறார்கள் யாரெல்லாம், இன்னும் உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் யாரெல்லாம், யாரெல்லாம் நீ தாயோட பன்மடங்கு இறக்க உள்ள ரஹ்மான் யாரெல்லாம், யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய யாரெல்லாம், அவர்களுக்கு உதவி செய்ய யாரெல்லாம், உயிர்களை பாதுகாப்பு யாரெல்லாம், உதவிகளை பாதுகாப்பு யாரெல்லாம். யாரெல்லாம் குடும்பத்தை இழந்து, பெற்றோரை இழந்து, உறவுகளை இழந்து, வீடு வாசலை இழந்து யாரெல்லாம் தெருவில் அடிக்கிறாங்க யாரெல்லாம், உனக்கு சொல்லி உன்னுடைய தேவை இல்லை யாரெல்லாம், நீ அனைத்தை நன்கு அறிந்தவை யாரெல்லாம், அவர்களுக்கு உதவி செய்ய யாரெல்லாம். அநியாயக்காரர்களை ஹிதாயத்தப்படி யாரெல்லாம், உன்னை முடிவை ஹிதாயத் இல்லைடா யாரெல்லாம், உன்னுடைய முடிவை இறக்கிவை யாரெல்லாம், பின்னால வாரவர்கள் பாடம் படிக்கும் பொருட்டு யாரெல்லாம் நீ இறக்கிவை யாரெல்லாம், அதன் கூட எங்களுடைய ஈமானை உறுதியாக்கிவை யாரெல்லாம். இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பது யாரெல்லாம். கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்கள் சித்திகீன்கள் ஷுஹதாக்களோட வீடுடைய பாக்கியத்தை தந்தருவாயாக. வராபரதா வானன்